வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த வருடத்தினுடைய கடைசி நாள். ஒரு ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் சிந்திப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டு தொடங்குகிற போது முதல் நாளில் நீங்கள் எதையெல்லாம் சிந்தித்தீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கென்று சில திட்டங்கள் இருந்திருக்கும். பொதுவாக எல்லோரும் கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் என்பது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பார்கள், அல்லது தினம் ஜிம்முக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். பெரும்பாலும் அது பலருக்கும் நடப்பதே இல்லை என்பது தான் யதார்த்தம். ஆனாலுமே கூட நாம் எதிர்பாராத சில நல்ல விஷயங்களை நாம் தொடங்கியிருப்போம், அல்லது நம் வாழ்க்கையில் அது நிகழ்ந்திருக்கும். அதே போல் சில எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காமல் போயிருக்கும். வாழ்க்கை என்பதே வெறும் காலண்டர்களால் அளவிடப்படுவது அல்ல என்றாலும் கூட நம்முடைய வாழ்க்கையை தொகுத்து பார்த்து கொள்வதற்கு ஒரு தொடக்கமாகவும் ஒரு ஆண்டினுடைய முடிவாகவும் வாழ்க்கையை தொகுத்து மதிப்பிட்டுக் கொள்வதற்கு இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளிலும் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று தன்னுடைய சொந்த அனுபவங்கள், சொந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள். இன்னொன்று சமூகம், அரசியல், பண்பாட்டு வெளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது இரண்டையும் நாம் தொகுத்து பார்த்தால்தான் ஒரு ஆண்டு எப்படி கடந்து சென்றது என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று முக்கியமானதாக இருக்கும், அது இன்னொருவருக்கு முக்கியமற்றதாக இருக்கும். ஆனால் எல்லோரையும் பொதுவாக பாதித்த விஷயங்கள் என்பது இந்த 2025 என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அளவில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய விஷயம் காசா போர். இந்த காசா போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரும் சொல்லனா துயரை அனுபவித்தார்கள், படுகொலைக்கு ஆளானார்கள். அதைவிட மிகப்பெரிய துயரம், அங்கிருந்த குழந்தைகளுக்காக உணவும் தண்ணீரும் மறுக்கப்பட்டது. உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் அவர்கள் கதறி துடித்த காட்சிகளை உலகமே பார்த்தது. நாம் என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் அன்பு, கருணை, மனிதாபிமானம் என்பது எங்காவது இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை அந்த சம்பவம் நமக்கு எழுப்பியது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த போர் முடிவடைகிற போது உலகமே கண்ணீர் விட்டது என்று கூட சொல்லலாம். எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு முடிவு வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். இது இல்லாமல் உலகத்தில் ஆங்காங்கே போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. உக்ரைன் போர் இன்னும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய அளவில் பல விஷயங்கள் நடந்தன. அதில் மிக முக்கியமான விஷயம் என்பது இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கியிருப்பது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற அந்த ஒரு பிரச்சனை. இது இனி மக்களுடைய விருப்பப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுகள் இருக்குமா, வாக்குரிமை என்பது நிலைத்திருக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருப்பதை நாம் இந்த 2025 சந்தித்தோம். இந்த எஸ்ஐஆர் என்பது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பதைத்தான் எல்லோரும் அச்சத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டில் நடந்த மிக மோசமான ஒரு விளைவு என்றால் நாம் அதைத்தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த அந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவருடைய இதயத்தையும் உலுக்கியது. ஒரு அரசியல் கட்சி பொறுப்பற்ற முறையில் நடத்திய ஒரு கூட்டத்தின் காரணமாக மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள் என்பது ஒரு மிக மிக துயரமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியில், அதாவது அதனுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 16% என்ற ஒரு இலக்கை அடைந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. திராவிட மாடல் அரசினுடைய இடையறாத திட்டங்களின் மூலமாக இந்தியாவிலேயே 16% வளர்ச்சியை அடைந்த முதன்மை மாநிலம் என்ற பெருமையை நாம் பெற்றோம். பழையன கழியும், புதியன புகும், நம்முடைய சிறப்புகள் மேலும் கூடும். அதே சமயத்தில் நம்முடைய கசப்பான நினைவுகளை கடந்து அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். இவ்வாறு ஒவ்வொருவருமே நம் சொந்த வாழ்க்கையையும் நாம் இந்த உலகம் எப்படி 2025 இருந்தது என்பதையும் இந்த நாளில் நினைத்து பார்ப்பது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு புதிய ஆண்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது, இன்ப துன்பங்கள் எப்படி மாறி வரக்கூடியன என்பதை வரலாற்றில் பல நிகழ்வுகளிலிருந்து நாம் அறியலாம். மிகப்பெரிய மாமன்னனாக வாழ்ந்தவன் கடைசி நாளில் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறான். மிக மிக சாதாரணமாக இருந்த மனிதன் வரலாற்றில் பின்னால் உயர்ந்தும் நின்றிருக்கிறான். எல்லாம் உலகத்தில் நடந்திருக்கிறது. நாம் நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்ளுகிற போது இப்படியா நடந்திருக்கிறது என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது.
செந்தில்குமார் என்னும் ஆய்வாளர் தன் நூல் ஒன்றில் ஒரு செய்தியை குறிக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை நாம் அறிவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் திரைப்படங்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அவரோடு இருந்தவர்கள், அவருடைய தம்பி ஊமைத்துறை பற்றி எல்லாம் கூட நாம் அறிவோம். ஆனால் அவருடைய மனைவி திரைப்படத்தில் வந்து போன ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தாரே தவிர அவர் என்ன ஆனார், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிற போது அவர் இருந்தாரா அல்லது அதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன என்று பலருக்கும் தெரியாது. இயல்பாகவே மன்னனை பற்றிய வரலாறு தான் அறியப்படும். அதற்கான விடையை தன் நூலிலே செந்தில்குமார் கொடுத்திருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்று ஒரு புத்தகம் மிக விரிவாக பாளையங்கோட்டை போர்களை பற்றி ஆய்வு நடத்துகிறது. அதில் ஒரு செய்தியை அவர் தருகிறார். அந்த புத்தகத்திலே தான் அந்த செய்தியை முதலாக நானும் படித்தேன். 1799 அக்டோபர் 10 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். நாம் அறிவோம். அப்போது அவருடைய உறவினர்கள் பலர் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஜக்கம்மாள், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவியும் சிறையிலே தான் இருந்திருக்கிறார். எத்தனை காலம் சிறையில் இருந்தார், எப்போது இறந்தார், வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்களே அந்த உடலை என்ன செய்தார்கள், புதைத்தார்களா, எரித்தார்களா? எந்த அரசு ஆவணத்திலும் அதற்கான குறிப்புகள், செய்திகள் இல்லை. ஆனால் வியப்பூட்டுகிற ஒரு செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. 1813 ஏப்ரல் மாதம் 4 அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டிருந்த ஜக்கம்மாள் சிறையிலேயே இறந்து போனார் என்பது அந்த குறிப்பு. அதுவும் கூட எப்படி கிடைக்கிறது என்றால், ஜக்கம்மாவை பற்றிய குறிப்பாக அது இல்லை. அங்கே இருந்து சிறைத்துறையில் இருந்து அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. கட்டபொம்மனின் மனைவி, பொம்முநாயக்கர் கட்டபொம்மனின் மனைவி சிறையிலே இருந்தவர். அவர் நோயாளியாக இருந்தார், இறந்து போய்விட்டார். அவரை எரிவூட்டுவதற்கு அரசாங்கம் இந்த தொகையை அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் போகிறது. அதிலிருந்து தான் அவர் சிறையில்தான் 14 ஆண்டுகள் கட்டபொம்மன் இறந்ததற்கு பிறகும் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் அவருடைய உடம்பு எரியூட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி தெரிய வருகிறது. அதற்கு ஒரு சிறு தொகையை பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கி இருக்கிறது. எண்ணி பாருங்கள், ஒரு ராணியாக வாழ்ந்தவள், பாளையங்கோட்டையிலே அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அரசனாக, அது ஒரு சிற்றரசு, பாளையங்கோட்டை அரசு தான் என்றாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் செல்வாக்கு உள்ள மன்னனாக வாழ்ந்தவன், அரண்மனையிலே இருந்தவர், அதுவும் பட்டத்து ராணி என்றால் எத்தனை மதிப்பு என்று நாம் அறிவோம். அப்படி வாழ்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் கைதியாக 14 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். 14 ஆண்டுகள் தானா அல்லது அதற்கு முன்பே கைதாகிவிட்டாரா என்று நமக்கு தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதிலிருந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில் நோயாளியாக இருந்து உடல் நலிவுற்று இறந்து போயிருக்கிறார். அவரை எரியூட்டியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். இது வெறும் ஒரு மன்னரினுடைய வரலாற்று செய்தி மட்டுமல்ல, மனிதர்களின், இந்த மானுடத்தின் வாழ்க்கை பற்றிய செய்தி. இப்படி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி மறைந்திருக்கிறார்கள், நாம் எண்ணி பார்த்தால் அது எத்தனை கொடுமையானது. சாதாரணமாக சிறையில் இருப்பது கடினம் என்பது வேறு. பட்டத்து ராணியாக இருந்துவிட்டு 15 ஆண்டுகள் சிறையிலே கைதியாக இருப்பதென்பது வாழ்க்கையினுடைய இன்னொரு தளத்திற்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கும். எனவே இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த சுகம் எதுவும் நிலையற்றது என்பதை இந்த வரலாற்று செய்தியும் கூட நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.